God is able, தேவனால் கூடும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்முடைய சீனியர் குயர் பாடினாங்க அழகா. அதாவது ஸ்ட்ராங் அண்ட் வைப்ரண்ட் சர்ச்சை நீங்கள் கட்டுங்க, கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்ட சபையை கட்டுங்க. ஸோ நிறைய அந்த உண்மையாக எப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு என்னென்ன குணசீலங்கள் இருக்கணுமோ, ஸோ அந்த சபையை நீங்கள் வர்ற வரைக்கும் கட்டுங்க. அதை யாரால் முடியும்? ஒன்லி God is able. ஆண்டவர் தான் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை கட்ட முடியும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் தெரிந்து கொண்டு, ஆண்டவர் அவருடைய நோக்கத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார், எப்படி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் பலப்படும்படியாக ஒரு சபையாக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, குடும்பமாக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தனிப்பட்ட நபராக நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்முடைய அழைப்புகள் மாறுவது இல்லை. ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது காட்ஸ் கால், ஆண்டவருடைய அழைப்பு, தேவ அழைப்பு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவருடைய அழைப்புன்னு சொல்லும்போது அதில் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் அண்ட் ப்ரைஸ் டேக், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஃப்ரீ கிஃப்ட், ஆண்டவர் நம்ம அழைக்கிறது அவர் இலவசமாக அவருடைய கிருபையினால். அந்த அழைப்புக்கு நமக்கும் நம்ம அந்த அழைப்புக்கு பாத்திரமானவங்களே கிடையாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அதாவது God took the initiative. ஆபிரகாம் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் தான், ஆனால் God took the initiative. ஆண்டவர் அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமையும் சாராயையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் அழைக்கிறாரு, ஆண்டவர் பிரித்தெடுக்கிறாரு. இன்றைக்கு அன்பானவர்களே, இதுதான் ஒரு விசேஷித்த காரியம். ஆண்டவர் நம்மை அழைப்பதற்கு, இன்றைக்கி நம்ம ஒரு திருச்சபையாக கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எங்கெங்கேயோ இருந்தோம், எங்கேயோ கிராமத்தில் பிறந்தோம், எங்கேயோ ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்தோம், இல்லது பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தோம். ஆனால் எப்படியோ ஆண்டவருடைய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்தார். நம்ம கிராமத்தில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக அறியலை. ஆனால் ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை அமர வைத்திருக்கிறார். பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். எப்படி எனில் சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இந்த வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் நான் பொருத்தி பார்க்க முடியும், நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்க முடியும். நம்ம குடும்பத்துலையும் சரி, நம்ம கிளாஸ்லையும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, எத்தனையோ பெட்டர் பீப்புள் ஆர் தேர். நம்மை விட எத்தனையோ திறமைகள் கொண்டவர்கள், சாத்தியக்கூறு கொண்டவர்கள், தே கேன் அச்சீவ் பெட்டர். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? அவருடைய மகிமைக்காக. நம்ம யாரும் நம்மை மேன்மை பாராட்டும்படியாக அல்ல, நம்மை உயர்த்தும்படியாக அல்ல. நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு, எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம யாருங்கிறது தெரியும். பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்க. 9 and 10 verses. ஸ்க்ரீனில் 10 மட்டும்தான் காட்டுறீங்க, 9 and 10. இங்கே சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக,
10ஆம் வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, உண்மையிலே இந்த நாளில் இதை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவர் நம்மை நினைத்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். இன்றைக்கு ஒரு திருச்சபையில் நம்மளை ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு குடும்பத்தில் நம்மளை ஒரு பங்காக வச்சிருக்கிறாரு. அவர் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டிய பணிகளில் நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். இதுக்கு நம்ம எந்த கிரைமும் செலுத்தலை. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். ஆண்டவராக நம்மளை சூஸ் பண்ணார். we didn't deserve. நமக்கு அதுக்கு தகுதியானவங்களே கிடையாது. ஆபிரகாமை பொறுத்த மட்டும் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த தகுதியுமே இல்லை. சொல்லப்போனால் ஆண்டவர் 75 வயசில் அவங்களை அழைக்கும் போது அந்த வயசில் கூட அவங்களுக்குன்னு ஒரு சந்ததி இல்லை, ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் முழுமையாக அந்த குழந்தையை உண்டாக்குனது கூட அவர் தான். எதுவுமே இயல்பா இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் காட். இன்னைக்கு ஆண்டவர் அதை நாம் நினைவு கூறணும்னு விரும்புகிறாரு. இன்னைக்கு நம்ம லைஃப்லையும் நம்மை மேன்மை பாராட்ட எதுவுமே கிடையாது. நம்ம ஊழியத்தில் மேன்மை பாராட்ட எதுவுமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்த பிறகு, நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்த பிறகு there is a price to pay. நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதற்கு செலுத்தும்படியான கிரயம் இருக்கிறது. சரி, ஒரு விசுவாசியாக மாறுறதுக்கு salvation is free, but discipleship is not free. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும்போது சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நிறைய நேரம் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஆனால் அந்த காலிங், ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்த போது அதற்காக ஒரு கிரயம் செலுத்த வேண்டி இருந்துச்சு. சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு அவர் பிரிந்து வர வேண்டி இருந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபர் அந்த ஆக்கியோன் சொல்லும்போது எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தனியாக போகலங்க, ஃபேமிலியாக போனார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போனாங்க. இன்றைக்கி எத்தனை அம்மாமார் கூட போவீங்க? எங்கெங்கே போகிறோம் தெரிலம்மா, பைக்கை விட்டு இறங்கிடுவாங்க, இல்லை காரை விட்டு இறங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க. எங்கே போகிறோன்னே தெரியாமல் போனாராம். ஆண்டவர் அவரை அழைத்தது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. Not knowing where you are going is better than going in the wrong direction. சில நேரம் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் நமக்கு முழு ப்ளூ பிரிண்ட்டையும் கொடுக்கறதில்ல. அவரை பின்பற்றி செல்லும் போது, அவருடைய ஊழிய பாதையாக இருந்தாலும் சரி, விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு முழு ப்ளூ பிரிண்ட்டையும் கொடுக்கறதில்ல. ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு அடுத்த அடி என்னன்னு ஆண்டவர் காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆனால் நிறைய நேரம் அதுக்கப்புறம் என்ன செய்யறது? அங்கே போய் திருன்னு முடிக்கவா? இங்கேயே சொல்லுங்க. So not knowing where you are going is better than going in the wrong direction. அன்பானவர்களே, ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம எதையெல்லாம் விட்டு பிரியணும்னு சொல்கிறாரோ அதை பிரிய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது, எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்காது. ஒரு கிறிஸ்தவனா, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு தேவ மனுஷியாக நான் இதையும் செய்யக்கூடாது, நான் அதையும் செய்யக்கூடாது, அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது we obey. சில நேரம் ஆண்டவர் சில செப்பரேஷன் நம்ம லைஃப்ல அனுமதிப்பாரு. God can use broken vessels, but he cannot use vessels that are not set apart. ஆண்டவருக்கென்று பிரித்து வைக்கப்படாத பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. சரி, ஆண்டவர் ஆரம்பத்திலே ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார், நீ உன் ஜனத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு பிரிஞ்சு வரணும். நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. எந்த தேசம் நான் காட்டலை, நான் காட்டுவேன். Trust and obey, for there is no other way to be happy in Jesus but to trust and obey. இன்னைக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்ப்போம். இடையில ஒவ்வொரு அந்த சில 1 or 2 பாயிண்ட்ஸில் நான் சில அந்த கருத்தோடு ஒருமித்த ஒரு பாடலுடைய ஒரு ஸ்டான்ஸா பாடலும்னு விரும்புகிறேன். நம்ம யோசித்து பார்த்தோன்னா சிலர் நம்முடைய வாழ்க்கையில், நான் அந்த குயவனே பாடல் பாடும்போது அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டான்ஸா,
நீங்களும் ஒரு சிலர் சொல்லலாம். எந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு சிலருக்கு எஸ், ஃபீல் ஃப்ரீ. வெறுமையான பாத்திரம். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்போ ஸ்டான்ஸா விலை போகாத பாத்திரம் நான். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, விலையெல்லாம் உம் கிருபையால். அந்த உண்மையிலே எத்தனையோ நேரங்களில் மனுஷரால் நம்ம புறக்கணிக்கப்பட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்மை அரவணைச்சார். அது ஒரு பெரிய காரியம். ஸோ நிச்சயமாக ஒரு சிலர் இந்த பாட்டு கண்டிப்பாக பாடியிருப்பீங்க, இந்த ஸ்டான்ஸாக பாடியிருப்பீங்க. என்னுடைய லைஃப்பில் எனக்கு மேரேஜ் ஆனது 33. ஸோ விலை போகாத பாத்திரமாக இருந்தேன். மெயினாக எனக்கு என் மேலே இருந்த ஒரு கேஸ், கோர்ட் கேஸ். நான் சர்ச்சில் சாட்சி சொல்லும் போது எல்லாரும் என் சாட்சி எல்லாருக்கும் இஷ்டம். ஐயோ பிரதர் செம்மையாக இருந்துச்சு பிரதர், ஜெயிலுக்கெலாம் போயிருக்கீங்களா பிரதர், நல்லா இருந்துச்சு பிரதர்னு சொல்லுவாங்க. ஆனால் மேரேஜ்னு வரும்போது ஐயோ இவர் ஜெயிலுக்கெலாம் போயிருக்காருப்பா வேணாம். ஒரு ஸ்டேஜில் என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்ஸிபல் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி நீ சாட்சியில் ஜெயிலுக்கு போனதை சொல்லாத தம்பி, ஏன்னா இப்போ உனக்கு 30+, உன்னுடைய உட்பி கூட அங்கே உட்காந்துருக்கலாம், அதனால் இதெல்லாம் சொல்லாத. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஐ வாஸ் பிளைண்ட் நவ் ஐ சி. அதான் சாட்சி. குருடனாக இருந்தேன் இப்போ பார்க்குறேன். நான் குருடனாக இருந்தேங்கிறத சொல்லலைன்னா அதில் சாட்சியே இல்லை. ஆனால் நான் யோசித்தேன், நான் யாருன்னு தெரிஞ்சு என்னை கல்யாணம் கட்டினா கட்டட்டும். எத்தனையோ வேளையில் நம்ம மனிதரால் எவ்வளோ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அவருடைய குடும்பத்தில் நம்மளை இணைச்சி நமக்கு இன்றைக்கி நம்ம கொண்டிருக்கிற தகுதி, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குடும்பம்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, ஒரு சபையில் நம்மளை வச்சிருக்கிறாரு, ஒரு ஊழியத்தில் ஒரு பங்காக வச்சிருக்கிறாரு. இது எல்லாமே அவர் நமக்கு கொடுத்த தகுதி. இந்த ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடலாம். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, விலையெல்லாம் உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை யாக்கிடுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆபிரகாமையும் சாராளையும் பார்த்த அதே தேவன் உங்களே என்னையும் பார்த்தாரு. காட்ஸ் கால். அடுத்தபடியாக காட்ஸ் ப்ராமிஸ். ஆண்டவர் சில நேரம் எங்கே நம்மளை கூட்டு போகிறாரு, நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக சொல்லலைனாலும் ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கும்போது கூடவே கொடுக்கறது அவருடைய வாக்குத்தத்தம், த ப்ராமிஸ் ஆஃப் காட். அதுதான் நம்முடைய ரோட் மேப், அதுதான் நம்முடைய ஆதாரம், அதுதான் நம்முடைய நங்கூரம். அதனால இன்னைக்கு நிறைய மக்களுக்கு ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தினுடைய விலை மதிப்பு தெரியல. அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர் அவங்களோட பேசின வாக்குத்தத்தங்கள், சில சூழ்நிலைகளில் கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க ஜெபம் பண்ணும்போது, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, மேரேஜுக்காக ஜெபம் பண்ண காரியம், ஒரு வியாதியில் இருக்கும்போது ஜெபம் பண்ண காரியம், எதிர்காலத்துக்காக ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அப்படியே மறந்துடுவாங்க. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த சில நேரம் ஆண்டவர் உண்மையாக நம்மோட பேசும்போது, ப்ராமிஸ் கொடுக்கும்போது, இட் வில் பி டூ மச் டு பிலீவ். நம்மளால் அதை நம்பவே முடியாது. அதனால தான் நிறைய நேரம் நம்ம ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை அண்டர்லைன் பண்ணுறது கூட கிடையாது, மனப்பாடம் பண்ணுறது கூட கிடையாது, கிளைம் பண்ணுறது கூட கிடையாது.
ஆண்டவர் எதை பேசுகிறாரோ, ஆண்டவர் அரசியல்வாதி மாதிரி கிடையாது வாக்கு பண்ணிட்டு மறக்கிறதுக்கு. He remembers, he knows what he has promised. நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். God's promises have no expiration date. சில மருந்துகள், சில பொருட்கள் வாங்கும்போது எப்போ எக்ஸ்பயர் ஆகும்னு போட்டிருக்கோம். இந்த தேதிக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஆகார பொருளாக இருக்கலாம், நான் அந்த டேட்டுக்கு அப்புறம் அது வினையாக மாறிடும். ஆனால் ஆண்டவருடைய ப்ராமிஸ் அப்படி கிடையாது. You never know when or where or how God will fulfill his promise. இன்றைக்கு அன்பானவர்களே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஆபிரகாமை அழைத்த போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? Do you have a promise to hold on to? பிடித்துக் கொள்ளும்படியாக வாக்குத்தத்தம் இருக்கிறதா? எங்கள் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன், சில நேரம் வியாதி நேரத்தில், அவ்வளோதான்டா இனிமே ஆண்டவர்கிட்ட போனோம், இது 10 வருஷமா. அப்போ சொல்லுவேன், அம்மா இருக்கிற வரைக்கும், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை பற்றி சொல்கிறது எஃபெக்டிவாக இருக்கும். மறந்த பிறகு, அதாவது வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அது வேற. பட் நீங்கள் இருக்கும்போது ஒரு பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் சரி, as long as you are alive, அந்த டெஸ்டிமனிக்கு தனி எஃபெக்ட். ஸோ அடுத்த செய்தியில் சொல்லும் போதெல்லாம் சில சமயம் கேட்பாங்க, ஷீல் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் சுகமான பிறகு ஷீல் பி ஹாப்பி. இப்போ நமக்கு சமீபத்தில் நம்மளை விட்டு போனாங்க. ஆனால் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே எந்த அளவுக்கு லிட்ரலாக ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணார். ஒரு 4 ப்ராமிசஸ் நான் உங்களுக்கு வாஸ்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஃபாதர், இன்னைக்கு என்ன சேலஞ்ச் உங்களுக்கு இருக்குது? இல்லை ஒரு வாலிப பையனா, வாலிப பெண்ணா, உங்களுக்கு என்ன சவால் இருக்குது? உங்களுடைய பிரச்சனைகளை சில நேரம் மனுஷர்கிட்ட கூட சொல்ல முடியாது. பட் கோ டு காட். ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாம், நான் அவனை அழைச்ச அழைப்பு ஈஸி கிடையாது, அவன் சொந்த பலத்தால் இதை செய்ய முடியாது. பட் ஐ எம் கோயிங் டு டூ எவ்ரிதிங், ஐ எம் ஒன்லி கோயிங் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். அதனால அந்த ப்ராமிஸ், ஆபிரகாமுடைய மெரிட் என்னன்னா, ஹி பிலீவ்ட் இட். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிச்சாரு, கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். இன்னைக்கு do we have that faith? இந்த மெமோரியல் சர்வீஸில், ஃபியூனரல்லாம் அம்மாவுடைய நிறைய கஷ்டங்களை நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ஸோ அப்படி வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு விலகி அந்த திருமணத்தில் இதான பிறகு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படும் போது ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபித்த போது ஆண்டவர் எங்கள் அம்மா கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 54:7-8, ஐசாயா 54:7-8. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உண்மைதான், நான் கோபப்பட்டது உண்மைதான், உன்னை சிட்சித்தது உண்மைதான், உன் வாழ்க்கையில் நீ அடைந்த பாடுகள், வேதனைகள் உண்மைதான், நான் உன்னை கைவிட்டது உண்மை. ஆனால் இட்ஸ் நாட் பெர்மனன்ட். திரும்ப உன்னை சேர்த்துக்கொள்வேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதனால எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிப்பார்கள். அந்த வார்த்தை நிறைவேறுது, கஷ்டம் கண்ணீர் மாறியது. அது மாதிரி எங்கள் அப்பா சர்ச்சுக்கு விட மாட்டாங்க. அந்த நாட்களில் பாளையங்கோட்டையில் ஃபெலோஷிப் இருந்துச்சு. எங்கள் அப்பா அங்கே விட மாட்டாங்க. ஒரு தடவை அங்கே போயிட்டு வந்ததுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அப்போ எத்தனையோ ஆண்டுகள் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போய் அவங்கள வாலிபத்தில் வழி நடத்தின அந்த தேவ ஊழியர்கள் அவங்கள சந்திக்கவே முடியாது. சரி, ஒரு பெண்மணியாக இதுக்கு மேலே என்ன செய்யன்னு தெரியல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இப்படி இருக்குது. அப்போ ஆண்டவர் அவங்களோட ஏசாயா 30:20 மூலமாக பேசினார். ஐசாயா 30:20. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இந்த வசனம் கொடுக்கும்போது, இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சிச்சுவேஷன் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எங்கள் அம்மா அவங்கள வழிநடத்தின ஊழியக்காரங்களை சந்திக்க முடியாது, ஆண்டிமாரை சந்திக்க முடியாது, எத்தனையோ ஆண்டுகள் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணாங்க. திங்ஸ் ஸ்லோலி சேஞ்ச்ட். அந்த அதே ஸ்தாபனத்தில் 3 பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஃபேமிலி ஆண்டவர் மாற்றினார். 4 பேரும் அந்த திருச்சபை மூலமாக தேவ சித்தத்தை செஞ்சோம். 3 பேர் முழு நேர ஊழியத்துக்குள்ளாக வந்தோம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் கண்கள் உன் போதகர்களை காணும்.
சம்டைம்ஸ் ஆண்டவருடைய ப்ராமிசஸ் நம்புவதற்கு ஏதுவில்லாததாக தோன்றலாம். பட் அதை கொடுத்தவர் ஆண்டவர். அதே மாதிரி இந்த இது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அந்த எங்கள் அப்பாவுடைய டெத்து நேரம் ஆண்டவர் பேசினது, எங்கள் அப்பாவுடைய பாடி காஃபினில் இருக்கும்போது, ஐசையா 54:5, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், யோர் மேக்கர் இஸ் யோர் ஹஸ்பண்ட். 40 வருஷம் ஆண்டவர் கணவராக இருந்து வழி நடத்தினார். எங்களுக்கெல்லாம் இந்த வசனம் எப்படி பாராமல் தெரியும்? ஜெபத்தில் எங்கள் அம்மா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்கள் பாராமல் கற்றுக்கிட்டோம். நான் பைபிள் அந்த நாட்டிலலாம் படிக்கிறது இல்லை, ஆண்டவர் அறியதுக்கு முன்னாடியே. பட் அம்மா ஜெபம் பண்ணுறதை கேட்டிருக்கிறோம். அதே போல் பிள்ளைங்க வாலிப வயதில் வளரும்போது யோசித்து பாருங்கள், ஒரு ஆண் துணை இல்லாமல் 4 பேரை வளர்க்குறது. அதில் குறிப்பாக நான், எங்கள் வீட்டு கெட்டகுமாரன். அப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அரிதாக இருக்கும். பெரிதாக இருக்கும் வாக்குத்தத்தம், ஆனால் சூழ்நிலை அரிதாக இருக்கும். அக்கா தங்கச்சி அடிப்பேன், என் தங்கச்சிலாம் சொல்ல, உனக்கு போய் தங்கச்சியாக பிறந்திருக்கேனடா. ஸோ உண்மையிலே அவ்வளோ வீடு ஒரு நரகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க. சில நேரம் சும்மா எங்கள் அம்மா ஜெபம் பண்ணும்போது சில நேரம் எப்போது குடும்ப ஜெபத்தில் சொன்னால் இந்த வசனம் சொல்லி நான் யோசிப்பேன், இதெல்லாம் எங்கே நடக்கும்? அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மூட பக்தியில் ஜெபம் பண்ணிட்டுருக்காங்க. வார்த்தை தோற்று போகாது, மனுஷர் தோற்று போவோம். ட்ரூத் ப்ராமிஸ் வில் ப்ரிவைல். வாக்குத்தத்தம் ஜெயிக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான வசனம் பாருங்கள், யோசுவா 21:45, Joshua 21:45. Not one word of all the good promises that the Lord had made to the house of Israel had failed. All came to pass. Too good to believe, la? Not one word of all the good promises that the Lord had made to the house of Israel. அன்பான வாக்குத்தத்தம்ங்கிறது ஆண்டவர் மீன் பண்ணி பேசுறது, ஆண்டவர் டிட்டர்மின் பண்ணி பேசுறது, கொடுக்கிற ப்ராமிஸ். He will fulfill it. தமிழையும் வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை தவறும் நம்புறீங்களா? சந்தேகப்படுறீங்களா? God is not partial. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. So God's call, God's promise. மூன்றாவது God's delay, தேவனுடைய தாமதம், தேவனின் தாமதம். ஸோ சில நேரம் ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு பரவசமாக இருக்குது. ஓ, ஆண்டவர் என்னை அழைச்சிட்டாரே. ஸோ அந்த உற்சாகத்தில் எதெல்லாம் விடணுமோ விட்டுருவோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதுவும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓ, ஆண்டவர் இப்படி ஆக்கியிருக்கார், இப்படி சொல்லியிருக்கார், அப்படி சொல்லியிருக்கார். நம்ம நினைப்போம் இன்றைக்கி தூங்கி எழுந்த உடனே நாளைக்கு எல்லாம் நிறைவேறிடும். பட் அங்கே தான் பிரச்சனை. அந்த இன்குபேஷன் பீரியட், அந்த முட்டை குஞ்சாகிற அந்த ஸ்டேஜ், அதுக்கு இடைப்பட்ட காலம், ஆண்டவர் சொன்னதை செய்கிற அந்த இடைப்பட்ட காலம். ஆபிரகாமுக்கு 75 வயசில் ஆண்டவர் சொன்னார். ஐயா எக்ஸைட் ஆகிட்டார், ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லை. இவருக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. ஆண்டவர் ரொம்ப அழகாக பேசுகிறாரு, வெளியே வாப்பா, நட்சத்திரத்தை பார்ப்பா, இந்த மாதிரி. ஸோ ஆபிரகாமுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அப்படியே வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக காற்று இறங்கி 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. திரும்ப ஆண்டவர் பேசும்போது இப்போ ஆல்ரெடி 10 years ஓவர். ஆபிரகாம் சொல்கிறாரு, 3ஆம் வசனம், Genesis 15:3, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். நான் சொல்கிறேன், எலியேசரை பற்றி தான் சொல்கிறேன், என் வேலைக்காரன் இவன் தான் எனக்கு சுதந்திரவாளியா? நீங்கள் என்ன குறித்து எதோ பேசுனீங்க, என்னெல்லாமா வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? இன் ரியாலிட்டி திஸ் இஸ் மை சிச்சுவேஷன். ஏப்ராம் அப்படின்னா, ஆபிராம் அப்படின்னா எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட அப்பா, தகப்பன். அதான் ஒரு பேர். அவர் வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்க. ஹலோ சார், வாட்ஸ் யுவர் நேம்? ஏப்ராம். அவங்களுக்கு தெரியும், ஹீப்ரூ பீப்புள், தே நோ த மீனிங். எக்ஸால்டட் ஃபாதர். பை த வே, ஹவு மெனி சில்ட்ரன் யூ ஹேவ்? எத்தனை பிள்ளைங்க? இல்லை, இன்னும் ஒன்றும் இல்லை. எக்ஸால்டட் ஃபாதர். எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு முறையும் அந்த நாமத்தை சொல்லும்போது, அந்த பேரை சொல்லும்போது, இது போதாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உன் பேர் ஏப்ராம் இல்லை, ஏப்ரஹாம்.
அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்கிறார், அதாவது ஃபாதர் ஆஃப் அ மல்டிடியூட், திரளான ஜனங்களுக்கு அப்பாவான். ஃபாதர் ஆஃப் அ மல்டிடியூட், ஜஸ்ட் எக்ஸால்டட் ஃபாதர் இல்லைப்பா, நீ ஒரு திரள் கூட்டத்துக்கே அப்பா. சரி, ஆண்டவர் சொன்னார்னு மாற்றிட்டார். ஏப்ரஹாம், உங்கள் பேர் என்ன? ஏப்ரஹாம். அப்படியா? என்ன அத்தனை 6 12? இல்லை, ஒன்றும் இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ டேஸ். 17:1 சொல்லுது, ஆபிரகாம் 99 வயதான போது, 24 long years, still that promise was hanging. தொங்கிக்கிட்டு தான் இருக்குது, நிறைவேறல. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நம்பியிருப்பீங்க? 24 வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் நடக்கலைன்னா எத்தனை பேர் கசக்கி வாக்குத்தத்த சீட்டு வச்சுருந்தா கசக்கி குப்பை தொட்டியில் போட்டிருப்போம். இது வேலைக்கு ஆகாது. "24 years have gone." 24 வருஷம் போயிடுச்சு. Now in every way this is impossible. 75 வயசுலையாவது there is hope, கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ லிட்ரலாக 0 பாசிபிலிட்டி, அவ்வளோதான். இம்பாசிபிள். இம்பாசிபிள்ங்கிற வேர்டு டிக்ஷனரி என்ன மீனிங்காக எனக்கு தெரியாது. கிறிஸ்டியன் மீனிங் என்ன? இம்பாசிபிள்னா என்ன? எஸ், பாசிபிள் ஒன்லி வித் காட். நீங்கள் இங்கிலீஷில் அப்படி எழுதிடாதீங்க. இங்கிலீஷ் பேப்பரில் முட்டை போட்டுருவாங்க மார்க்கு. யூ கோ அண்ட் ஜாயின் அ பைபிள் காலேஜ்னு டீச்சர் கீழே எழுதி விட்டுருவாங்க. ஆனால் இதான் மீனிங். இம்பாசிபிள்னா பாசிபிள் ஒன்லி வித் காட். ஆண்டவர் அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரார். ஆபிரகாம் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். அவருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை சாராளை பார்க்கும்போது அவ்வளோதான். 90 years old பாட்டியம்மா, அவரை பார்க்கும்போது அது எப்படியோ, சாராளை பார்க்கும்போது வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிருப்பார். அல்லது தன்னை பார்க்கும்போதும் 99, 89. சில நேரம் அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் நமக்கு சுற்றிலும், நம்ம கண்களுக்கு, இன் அவர் சர்க்கம்ஸ்டன்ஸ், நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியாது. நத்திங் இஸ் மூவிங், நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஜோசப்க்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்தார். நீ பெரிய லீடராக போகிற, உன்னை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தே வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட் எல்லாம் ஆண்டவர் சொல்லி, அவரும் அதை மற்றவங்ககிட்டலாம் சாட்சி கொடுத்து. ஆனால் அப்புறம் நெக்ஸ்ட் 13 years அவருக்கு ஒன்றுமே நடக்கலை. அவர் போத்திபார் வீட்டில் இருக்கார், ஜெயிலில் இருக்கிறாரு. ஆனால் பைபிள் சொல்லுது காட் வாஸ் வித் ஜோசப். ஆண்டவர் யோசேப்போட இருந்தார். ஆனால் அவருக்கு சொப்பனம் கூட வரலைங்க. வீட்டில் இருக்கும் போதாவது சொப்பனம் வந்துச்சு. அப்பப்போ திரும்ப ஒரு சொப்பனம் வந்தாது ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். ஆண்டவர் கூட இருந்தாருன்னு த ரிட்டன் வேர்ட் பைபிள் சேஸ். பட் வெளிப்பிரகாரமாக நோ எவிடன்ஸ். ஆண்டவர் கூட இருந்ததுக்கு என்னங்க அத்தாச்சு? எல்லாமே அவருக்கு அகெயின்ஸ்டாக போகுது. அவருக்கு ஒரு ட்ரீம் கூட இல்லை. ஆனால் அங்கே கப்பேரர், பட்லர், அவன் ரூமில் ஆண்டவர் ட்ரீம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு 2 வருஷம் கழித்து அங்கே அரண்மனையில் ராஜாவுக்கு ஆண்டவர் ட்ரீம் கொடுத்தார். God was working, ஆனால் நாட் அரவுண்ட் ஜோசப். நிறைய நேரம் ஆண்டவருடைய செய்கைகள் இப்படி தான். நம்ம நிறைய நேரம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற எவிடன்ஸ் நம்ம தேடுறோம். இஸ் காட் ஒர்க்கிங்? இஸ் எனிதிங் மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ராமிஸ்? ஆனால் லிட்ரலாக ஒரு இலை அசைவு கூட இல்லை. நம்ம சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது, டெட்டாக இருக்குது. ஸோ வி கன்க்ளூட், அப்போ ஆண்டவர் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. பட் அங்கே தூங்கிட்டு இருக்கான் கப்பேரர், அவனுக்கு ட்ரீம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ராஜா தூங்கிட்டு இருக்கான். காட் வாஸ் ஒர்க்கிங். ஆண்டவர் வேலை செய்து கொண்டு தாங்க இருந்தார். சில விஷயத்தில் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் கொடுக்குற ப்ரமோஷன்ஸ், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்க கற்றுக்கொள்வோம். காட் இஸ் ஏபிள். தேவனால் கூடும். ஆபிரகாமுக்கு ஈஸியாக ஆண்டவர் கொடுத்துடல. சரி, இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி எத்தனை கோடி இருக்கிறாங்க? ஈசாக்கு வழியில் வந்தவங்க இஸ்மவேலையும் சேர்த்தா இன்னும் எத்தனையோ கோடி. ஜஸ்ட் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல். ஏன்? பிகாஸ் ஹி வாஸ் சோசன் பை காட். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அது மாதிரி ஈவன் இன்னைக்கு நிறைய மேரேஜ் விஷயத்துலேயே நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வருது.
நத்திங் இஸ் ஒர்க். போவாஸுடைய லைஃப்பில் அவன் மேரேஜுக்கு ஒன்றுமே நடக்கலை. வசதி இருந்துச்சு, வயல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, வேலைக்காரங்க இருந்தாங்க, மற்ற எல்லா பாக்ஸும் டிக் ஆகிடுச்சு. சர்வன்ஸ், நல்ல சர்வன்ஸு, வயலுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. ஆனால் இவன் குடும்பத்துக்கு வேண்டிய துணை மட்டும் இல்லை. பஞ்சம் வருது. he remained in Bethlehem. இவன் உண்மையாக ஆண்டோடைய வசனத்தின்படி அங்கே தான் இருந்தான். திரும்ப ஆண்டவர் பெத்லஹேமை விசிட் பண்ணுறாரு. ஆண்டவர் திரும்ப இவனை ஆசீர்வதிக்கிறார். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் எக்ஸப்ட் ஆண்டவர் இவனுக்கு அந்த காரியத்தை இது பண்ணல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது ஒரே ஒரு ரீசன் எதனால் இருக்கலாம் போவாஸ்க்கு திருமணம் தாமதமானதுக்கு. அம்மா. ஏன்னா ராகாப், அவங்க அப்பா உண்மையிலே ஒரு சாக்ரிஃபைஸோட ராகாப், ஏன்னா இட் வாஸ் அர் பாஸ்ட் லைஃப். நவ் ஷீ இஸ் அ சைல்ட் ஆஃப் காட். அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அடுத்த ஜெனரேஷன் கூட அது அஃபெக்ட் ஆகுதோ நம்ம தெரியல, அஃபெக்ட் ஆச்சோ நம்ம தெரியல. பட் ஸ்டில் காட் போவாஸுடைய சரௌண்டிங்கில் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் மோவாப் தேசத்தில் ஆண்டவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். காட் வாஸ் ஒர்க்கிங் இன் த லேண்ட் ஆஃப் மோவாப் அண்ட் ப்ரிப்பேரிங் லைஃப் பார்ட்னர் ஃபார் போவாஸ். அன்பார்களே, உண்மையிலே நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். சில நேரம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை மறந்த மாதிரி தெரியும். God never forgets. பெற்றவங்களே நம்மளை மறக்கிறது இல்லை, ஆண்டவர் எப்படிங்க மறப்பார்? ஆண்டவர் சொன்ன, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்போ ஏன் நம்ம சந்தேகப்படணும்? என்னுடைய ஒய்ஃபுடைய மேரேஜ், ஜோஸ்ஃபினுடைய மேரேஜ் கூட டிலே ஆயிடுச்சு. வித் ஹர் பர்மிஷன் இல்லை, ஐம் ஷேரிங். ஸோ எத்தனையோ வருஷம் காத்திருக்காங்க. 26 வயசுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. 27, 28, 29, 30, 31, அதுக்கு மேலே ரொம்ப சொல்ல போல, அதோட நிறுத்திக்கிறேன். தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு ப்ராப்பரான உண்மையிலேயே காட்ஸ் லீடிங் வரல, கைடன்ஸ் வரல. நான் சொல்லியிருக்கேன் சரி, அதாவது வெயிட்டிங், நம்ம ஆண்டருக்காக காத்திருக்கிறத பற்றி ஒரு அனிமலை வச்சு ஒரு இலஸ்ட்ரேஷன் சொன்னேன். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? எஸ், எலிஃபண்ட். அதாவது ஒரு நாய் பூனை குட்டி போடுறதுக்கு 2 months டைம் தான். நாய்க்கு ஒரு 58 நாள்லேருந்து 68 நாள், பூனைக்கு ஒரு 63 நாள்லேருந்து 65 நாள். ஒரு இதுலேயே ஒரு 7-8 குட்டி போடும். ஓகே, இப்படியே வருஷத்துக்கு எத்தனையோ தடவை போயிட்டுரும். ஓகே, ஆனால் யானை 18 months to 22 months எத்தனை குட்டி போடும்? ஒரே குட்டி. அதனால் சொல்லியிருந்தேன், சில நேரம் ஆண்டவர் உங்களுக்கு டிலே பண்ணார்னா உங்களுக்கு பப்பி கொடுக்கல, ஆண்டவர் பேபி எலிஃபண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. பெரிய ஆசீர்வாதம். சரி, ஆனால் சரி, என் ஒய்ஃப் அப்படி காத்துட்டே இருந்தாங்க. ஸோ எத்தனையோ வருஷம் காத்திருந்தாங்க. ஒரு எலிஃபெண்ட்டுக்கு இல்லை, 2 எலிஃபெண்ட்டுக்கு டைம் காத்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடுன்னு யாரையும் கொடுக்கல. ஓகே, சரி, அவங்க எங்கள் லைஃப்பில் வரும்போது ஓகே, நான் ஃபீல் பண்ணது ஓகே, மேபி ஆண்டவர் இந்தந்த தேவைகளுக்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு, டு ஃபுல்ஃபில் சர்டன் மிஷன், சர்டன் மினிஸ்ட்ரி. ஆனால் அந்த நேரம் நமக்கு புரியல. மற்ற எத்தனையோ விதத்தில், ஈவன் இப்போ எங்கள் அம்மா உடைய அந்த சிச்சுவேஷன்ஸில் லாஸ்ட் 1 monthலாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத சூழ்நிலையில் எவ்வளோ மேனேஜ். அதாவது ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது நம்மளை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு. ஏதோ என்ன ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிப்பார், என்னை இப்படி உயர்த்துவார், எனக்கு இப்படி பெருசாக கொடுப்பாரு, நோ. எங்கே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் உப்பா ஒளியாக இருப்பீங்களோ அங்கே ஆண்டவருக்கு உங்களை கொண்டு போவார். அதுதான் அவருடைய சித்தம். நாட் டு கெட் சம் பெரிய வெறும் யானைக்குட்டி மாதிரி ஆண்டவர் பெருசாக ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்னு டோன்ட் ட்ரீம். எங்கே ஆண்டவர் உங்களை அதிகமாக பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாரோ அங்கே ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். இன்னும் இந்த பாடலையும் பாடலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடைப்பட்டால், தாமதப்பட்டால் சோர்ந்து போகாதீங்க. வாட் எவர் மேபி. மனுஷர், ஆண்டவரே சொன்னார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க, வாக்கு மாறாதவர்.
நீங்கள் மறந்து போன வாக்குத்தத்தங்கள், தொலைச்ச வாக்குத்தத்தங்களை கூட எடுத்து வச்சு ஜெபம் பண்ண டிலே ஆகலாம். பட் காட் வில் நாட் ஃபெயில். ஆண்டவர் வார்த்தை மாற மாட்டார். நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து இந்த கோரஸ், இந்த சின்ன பாடலை பாடலாம். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமென். நாலாவதா காட்ஸ் டெஸ்ட், தேவன் தரும் சோதனை. தாமதமாகிறது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். ஆதியாகமம் 22:1-2 சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் கூப்பிடும் போதெல்லாம் வாக்குத்தத்தம் தான் கொடுத்து அப்படியே ஆசீர்வச்சிட்டே இருந்தார். ஸோ இந்த தடவையும் ஆண்டவர் கொடுவோம், எஸ் லார்ட் அப்படின்னு ஆண்டவர் பக்கம் திரும்புகிறாரு. ஆண்டவர் ஒரு குண்டை தூக்கி போட்டுறாரு. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எப்படி இருந்திருக்கும்? ஸோ இது நடந்தாச்சு. நாளை காலையில் கூட்டு போகணும், அதிகாலையில் கூட்டு போயிட்டான். பட் எந்த ஒரு தகப்பனுக்கும் அன்னைக்கு தூக்கம் வந்திருக்குமா? ஆனால் ஆபிரகாமுக்கு வந்திருக்கும்பீங்க சிலர். ஆபிரகாமும் நம்மளை போல மனுஷன்தான். எப்படி புரண்டு படுத்தாரோ தெரில, என்ன ஆச்சோ தெரில. சாராள் பக்கத்தில் இருந்து அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்களான்னு தெரில. பொதுவாக பெண்கள், இன்றைக்கி நீங்கள் ஒரு சும்மா ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார், ஒரு சும்மா ஜோக் ஒரு வீடியோ. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க. பெரிய லைட்னிங், தண்டர், இடி பயங்கரமாக சத்தம் கேட்குது பில்டிங். இவர் மாப்பிள்ளை பயந்து முழிச்சிடுறாரு. முடிச்சுட்டு ஒய்ஃப் பக்கம் திரும்பினா அந்த அம்மா ஒன்றுமே தெரியாமல் அப்படி தூங்கிட்டு இருக்கு கம்முன்னு. சரிப்பான்ட்டு இவர் திரும்ப தூங்கிடுறாரு. அடுத்து திரும்ப அதே மாதிரி ஒரு பயங்கர இடி, அப்படியே ரூமே அதிருது. இவர் எஞ்சிட்டாரு, திரும்பி பார்க்குறாரு, ஒய்ஃப் நல்லா தூங்குறாங்க. உடனே திரும்ப மெதுவாக பெட்ஷீட்டை வச்சு ஒய்ஃபெல்லாம் மூடிட்டு இந்த பக்கமாக திரும்பி அவருடைய மொபைலை எடுத்து ஜஸ்ட் ஆன் பண்ணுறாரு, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஒய்ஃபு டக்குன்னு எந்திரிச்சு போர்வை எடுத்துகிட்டே பார்க்குறாங்க. அதாவது இடி விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் அசைஞ்சா எந்திரிச்சிருவாங்க. பட் அந்த அவர் யோசித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. இதை எபிரேயர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் என் பையனை நான் கொன்னா கூட he will still raise him up. That was his faith. அந்த ஒரு கன்க்ளூஷன். சரி, இன்னைக்கு காலையில் கூட ஸ்டேட்டஸில் இது போட்டிருந்தேன். ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார் நம்மளை? சில சமயங்களில் நம்ம லைஃப்பில் கஷ்டங்கள் வருது, சோதனைகள் வருது. why? The purpose of these troubles is to test your faith as fire tests how genuine gold is. பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 1:7, தங்கத்தை
நெருப்பு புடமிடுற மாதிரி நம்முடைய விசுவாசம் இந்த சோதனைகளினால் புடமிடப்படுகிறது. பை ஃபெய்த் ஆபிரகாம், அதாவது 19ஆம் வசனம், எபிரேயர் 11:19. By faith Abraham considered that God was able to even raise Isaac from the dead. என் பையனை நான் ஆண்டவர் சொன்ன மாதிரி கொன்னா கூட திரும்ப உயிரோடு எழுப்புவாரு. When God tested Abraham, it was a very big challenge for him. ஆண்டவர் கொடுத்த சோதனை மிகப்பெரிய சவாலாக இருந்தது. God's promise to Abraham required Isaac to live. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தைலாம் நிறைவேறணும்னா ஈசாக்கு என்ன செய்யணும்? உயிரோட இருக்கணும். ஆனால் whereas God's command to Abraham required Isaac to die. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை என்ன? ஈசாக்கு சாகணும். வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு ஜீவிக்கணும், கட்டளைப்படி ஈசாக்கு சாகணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் ஆபிரகாம் யோசிக்கிறாரு, சரி நான் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், ஸ்டில் ஹீ வில் ஃபுல்ஃபில் த ப்ராமிஸ். எப்படி? என் பையனை உயிரோடு எழுப்புவார். வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீங்கள் இங்கே இருங்க, நானும் என் பையனும் போயிட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு we will come back. பொய் சொல்லலை, விசுவாசத்தோட சொன்னார். God's tests neither make you nor break you, they just reveal you actually who you are. ஆண்டவர் சோதிக்கிற சோதனை நம்மளை உருவாக்குறது இல்லை, உடைக்கிறது இல்லை, நம்ம யாருன்னு நம்மளை காட்டுது. ஒரு பழத்தை புளியும் போது தான் அந்த பழம் என்ன பழம்னு தெரியும். எலுமிச்சம்பழமா, ஆரஞ்சு பழமா, கமலா ஆரஞ்சா, புளியும் போது தான் தெரியும் the real stuff என்னன்னு தெரியும். Abraham's test revealed the measure and quality of faith which Abraham had. Yes, God allows tests of faith in our lives to prove us and to promote us. சோதனை வந்துச்சுன்னு சோர்ந்து போயிடாதீங்க. A faith that hasn't been tested can't be trusted. பரிசோதிக்கப்படாத விசுவாசத்தை நம்ப முடியாது. சில மக்கள், தேவ பிள்ளைங்க, கஷ்டத்தின் வழியாக போகும்போது அவங்களுடைய விசுவாசம் என்ன மெஷர்னு பார்க்க முடியும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கல்ஃப்லேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. சென்னையில் தெரிஞ்ச ஒருத்தங்க தான், எங்கள் சர்ச் மெம்பர் ஒருத்தங்க பிளட் கேன்சர்னு சிஎம்சியில் அட்மிட் ஆகிருக்காங்க, நீங்கள் போய் கொஞ்சம் அவங்கள பாருங்கள். சரின்னப்போ நாங்கள் போனோம். என் கூட வெஸ்லியோ ஃப்ரான்சிஸோ யாரையோ கூப்பிட்டு போனோம். உண்மையிலே அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு பல காரியங்களை யோசிச்சுட்டு என்ன பேசலான்னு ஜெபம் பண்ணிட்டு போனால் ஒரு சென்டென்ஸ் கூட தேவைப்படலைங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபெய்த். கொஞ்ச நேரம் அவர் சாட்சியெல்லாம் கேட்டு அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பிளட்டு கொடுக்கறதுக்கு, டொனேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படி ஒரு கேன்சர் பேஷண்ட்டை, பிளட் கேன்சர் பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லை. அமேசிங் ஃபெய்த். ஒரு வியாதி வந்தவொடனே ஆண்டவர் தூரம் போயிட்டாரா? ஆண்டவரை குறித்து நம்ம பாடின பாட்டெல்லாம் வீணாக போச்சா? அதே போல் நம்ம ஜேம்ஸ் ஜெயபால் அங்கிள், உங்களுடைய ரிலேட்டிவ் தேனாம்பேட்டை சுரேஷ், நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவங்க ஒய்ஃப் கேன்சரில் இறந்தாங்க. நம்ம இங்கேருந்து டீமாக நம்ம காரில் போயிருந்தோம் ஃபியூனரலுக்கு. ஒரே பொண்ணு, அவங்க லேட் மேரேஜ், குழந்தைங்க லேட்டாக பிறந்துச்சு. அம்மா இறக்குறாங்க, பொண்ணு 8th படிக்குது. ஸோ எல்லாருமே அந்த நல்ல பெரிய கேதரிங், ஃபியூனரல் சர்வீஸ், எல்லாருமே we went there to comfort. of course சுரேஷ் அவரும், எஸ்பெஷலி த சைல்டு, பெண் குழந்தை 8th படிக்குது, ஒரு 13 years குழந்தை, இதை எப்படியாவது என்கரேஜ் பண்ணிட்டோன்னு போனோம். அந்த பிள்ளை பேச வந்துச்சு. அந்த பிள்ளை பேசும்போது எங்கள் எல்லார் கண்ணீர்லேயும் எங்கள் கண்ணிலையும் கண்ணீர். ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் இருந்தோம், 300-400 people, எல்லார் கண்ணிலையும் கண்ணீர். அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். நான் எங்கள் அம்மா இறந்தோன்னு அழுதுட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், தாவீது சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ உங்கள் அம்மாட்ட போன மொழி அவங்க அம்மா அவன்கிட்ட வர முடியாது. தாவீது அதனால தான் உடனே குழந்தை இறந்தாலும் அழுததை நிறுத்திட்டு போய் சாப்பிட்டாரு. நீ உங்கள் அம்மா என்கிட்ட வந்திருக்காங்க, நீ அழக்கூடாது. இப்படியெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி எங்கள் அம்மாவை எடுத்துக்கிட்டாரு. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, ஒருபோதும் ஆண்டவரை ப்ளேம் பண்ணக்கூடாது, ஆண்டவரை கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு 13 வயசு பிள்ளை பேசு, எங்கள் கண்ணிலெல்லாம் கண்ணீர். தட் இஸ் ஃபெய்த். அதான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்ற, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
கடைசியா காட்ஸ் குட்னஸ், தேவனின் நற்குணம். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்த போது அவர் ஜெயிச்சார் சோதனையில். ஆனால் ஆபிரகாம் வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மேன். எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கலை. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் பொறுமையாக இருந்தார். அப்புறம் சாராளும் சந்தேகப்பட்டு, சாராள் ஒரு வேற கவுண்டர் ஐடியா கொடுக்குறாங்க, ஆகார சேர்த்துக்கோங்க. ஹீல்டட். ஆபிரகாம் இணைந்து கொடுத்தார் இஸ்மாயில். அது ஒரு பெரிய ஃபெயிலியர். இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தில் அது ஒரு பிளாக் மார்க். சாராள் ஈவன் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி வந்து சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது, உனக்கு ஏற்ற காலத்தில் 1 வருஷத்தில் உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லும்போது, ஷி வாஸ் லாஃபிங், சிரிக்கிறா, கேலி சிரிப்பு, பரியாச சிரிப்பு. ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் சிரிக்கிற? அவள் சிரிக்கிறான்னு போய் வேற சொல்கிறா. ஆனால் ஆண்டவர் உண்மையான நகைப்பை கொடுத்தார். ஐசக்னா லாஃப்டர். அவர் சாராளை குறித்து எபிரேயர் 11:11 இவ்வாறு சொல்லுது, ஹீப்ரூஸ் 11:11, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். இந்த சாட்சியை ஆண்டவர் சொல்லும்போது, இல்லை சபையில் யாராவது சொல்லும்போது, நம்ம அந்த சபையில் இருந்தால், எக்ஸ்கியூஸ் மீ, எந்த சாராளை பற்றி சொல்கிறீங்க? அந்த சாராளை பற்றி எனக்கு அடுத்த சைடு தெரியும். அவள் தான் இந்த ஆகார கூட்டி கொடுத்தது. அவள் தான் ஆண்டவர் சொல்லும்போது நகைத்தது. அந்த சாராளை பற்றி பெருசாக பேசுகிறீங்க. அன்பு திரளான பாவத்தை மூடும். சரி, ஆண்டவர் வந்து சாராளை திரும்பி பார்க்கும்போது நெகட்டிவ் சைடை பார்க்கல, அவளுடைய சந்தேகத்தை பார்க்கல, அவிசுவாசத்தை பார்க்கல. கடைசியாக எப்படி விசுவாசிச்சு அந்த 89வது வயசில் விசுவாசிச்சு ஈசாக்கை பெற்றுக்கொண்டாள், அதைத்தான் பார்த்தார். அன்பாளே, நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆபிரகாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அதே போல் எத்தனையோ ஸ்தாபனங்கள், எத்தனையோ திருச்சபைகளை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். சில நேரம் ஆண்டவர் பயன்படுத்தின தேவ மனிதர்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் பீப்புளாக நம்ம பிக்சர் பண்ணுறோம். ஐடியல் பீப்புள். அவங்க அப்படி ஜெபம் பண்ணாங்க, அப்படி பரிசுத்தமாக இருந்தாங்க. உண்மைதான், there are merits, but it is not because of people's merit, it is because of the goodness of God. அதை மறந்துடுறோம். That's why we are not encouraged. That's why we think நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏப்ரஹாம் ஃபெயில், டேவிட் ஃபெயில், எல்லாருமே தோற்று போனவங்க தான். நான் எங்கேயுமே இந்த செகண்ட் சான்ஸை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் செகண்ட் சான்ஸை பற்றி ஆனால் எந்த வாழ்க்கையை எடுத்தாலும் அதில் செகண்ட் சான்ஸ் தாங்க. செகண்ட் சான்ஸே எனக்கு தேவைப்படலைங்கிற மனுஷன் யாருமே கிடையாது. So that is the message the Bible gives repeatedly. God is a God of one more chance. நம்மளும் எத்தனையோ விஷயங்களை தோற்று போயிருந்திருக்கலாம். ஆபிரகாமை போல, சாராளை போல நம்முடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டோடைய ஃபெய்த்ஃபுல்னஸை நல்லிஃபை பண்ணாது. Let me repeat it. Our unfaithfulness is not nullifying the faithfulness of God. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகி இருக்கு. That's why God's plans are fulfilled. அதே மாதிரி தான் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அழைத்த தேவன் நம்முடைய குறைகளை தெரியாமல் அவர் அழைக்கலை. உங்களை என்னையும் அழைக்கும் போதே அவருக்கு நமக்கு முடிவு சகாப்த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் அவர் லைஃப் ஹி நோஸ். நமக்கே இன்னும் அடுத்த சாப்டர் என்னன்னு தெரியாது. நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு எழும்ப போகுது, எங்கெல்லாம் நம்ம காலம் வர போகிறோம் தெரியாது. God knows even the last chapter. Still he has chosen us. Still he has called us. புலம்பல் 3:22-23 இந்த வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஆமென், ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ரொம்ப அற்புதமான வசனங்க. Your mercies are new every morning. நேற்று தோல்வியோட நீங்கள் படுக்கைக்கு போயிருந்திருக்கலாம், ஆனால் காலையில் எந்திக்கும் போது அன்பாவிலே நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து வந்த நாட்களில் அப்போ ரொம்ப அதாவது ஃபீலிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிற காலங்கள். சில நேரம் ஜெபம் பண்ணும்போது அந்த நல்ல ஒரு ஆண்டோடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணால் தான் ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி நினைப்போம். ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மெச்சூரிட்டி. அடுத்தது நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் காட் வில் பி ஹாப்பி. இன்றைக்கி நல்ல ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு தவறு செய்யும்போது, ஒரு காரியத்தில் விழுந்துட்டோன்னா அன்றைக்கி ராத்திரி அவ்வளோ கில்ட்டோடு படுப்போம். ஆனால் நம்ம அலாம் வச்சு எந்திக்கணும்னு வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே ஆண்டவர் எழுப்பி விடுவார்.
நம்ம யாராவது நம்மளை துக்கப்படுத்தினா அவங்க முகத்தை பார்க்க விரும்ப மாட்டோம், அவங்களோட பேச விரும்ப மாட்டோம். ஆனால் ராத்திரி துக்கப்படுத்தியிருப்போம் ஆண்டவரை, காலையில் ஆண்டவர் எழுப்பி விடுவார். ஐ வாண்ட் டு டாக் டு யூ, ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ் மை சன். எனக்கு எத்தனையோ நாள் கண்ணீரோடு எழுந்திருக்கிறேன். லார்ட், நான் 12 மணி நேரம் கூட ஆகலை உங்களை துக்கப்படுத்தி. how are you able to wake me up? That is his goodness. Let us never build our life on our faithfulness, but his faithfulness. I'm not giving license to sin, disobey God. Ana always focus on the goodness of God. They are new every morning. உங்க பாஸ்ட்ல என்ன நடந்திருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் நீங்க ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் சரி, எத்தனை முறை துக்கப்படுத்தி இருந்தாலும் சரி, அது நேத்து கிருபை. அதை எம்டி பண்ணிட்டீங்களா? உங்க அக்கௌண்ட்ல ஆண்டவர் டெய்லி பணம் போட்டுக்கிட்டே இருக்காருங்க. என்ன பணம்? கிருபை. கிருபையும் இரக்கமும். டெய்லி ஏடிஎம்ல உங்க அக்கௌண்ட்ல ஆண்டவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. That's the goodness of God. That's why ஆபிரகாம் சாராளை கொண்டு ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றினார். ஆண்டவர் அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நோக்கிப்பார். உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், தாய் சாராள், அவங்க ஒருத்தராக இருக்கும்போது நான் அவங்களை அழைச்சேன், அவங்களை கொண்டு நான் செய்தேன். ஸோ ஐ கேன் டூ இட் இன் யோர் லைஃப். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், என்னுடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் ஆண்டவர் அவரை செய்ய முடியும். பிகாஸ் ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். இப்பொழுது ஒரு பாடல் நம்ம கேட்க போகிறோம். அதன் பிறகு நம்ம ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். ஸோ கிரேட் இஸ் thy faithfulness. That is the theme of every Christian life and that is the theme of our church. ஆண்டவருடைய உண்மைத்தன்மையினால தான் இந்த 16 வருஷங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். Great is his faithfulness.